திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் சித்தாந்த வகுப்பு இரவு 8 மணிக்கும், புதன்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு பன்னிசை பயில்வோம் என்கிற நிகழ்ச்சியும் நம்முடைய சிகாரம் தரும் உமையால் துணைவர் சேனலிலே ஒளிபரப்பாகி கொண்டு வருகிறது. அன்பர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படி மிகவும் பணிவன்போடு கேட்டு, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று, பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பன்னிசை பயில்வோம் என்கிற தலைப்பின் கீழே முதல் பண்ணாக நட்டப்பாடை என்கிற பண்ணை எடுத்து நாம் பயின்று வருகிறோம். அந்த வகையில சென்ற வகுப்பிலே நம்முடைய நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள நரசிங்கபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவக்கொழுந்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய தம்பி சிவ திரு கார்த்திகேயன் அவர்கள் நமக்கெல்லாம் பன்னிசை ஆசிரியராக வந்து ஒரு சக தோழமையாக, தோழராக, இயல்பாக நமக்கெல்லாம் பன்னிசை சொல்லித் தருவதற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் மனமொழி மேகலாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் அடிகணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் அடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. வாங்க கார்த்திகேயன் தம்பி, வாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாரும் வந்து வாங்க. சொல்லுங்க. அதாவது சென்ற வகுப்பில் நம்ம வந்து வாழ்வாவது மாயம் இது மன்னாவது திண்ணம் என்கிற பாடலை 7ஆம் திருமுறையிலே 78வது பதிகமாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பாடலாக இருக்கக்கூடிய அந்த திரு கேதாரம் தலத்திலே பாடப்பட்ட வாழ்வாவது மாயம் இது மன்னாவது திண்ணம் என்கிற பாடலை பயிற்சி செய்து வருகிறோம். அந்த பயிற்சி அந்த பாடல் அந்த பதிகம் இடம்பெற்ற பண் நட்டப்பாடை. அது சந்த முறையிலும் நாம் அடியனும் தம்பியும் அழகாக அதை சொல்லிக் கொடுத்திருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கு அதை எல்லோரும் பாடி காண்பிப்பதாக சொல்லியிருந்தீர்கள். அந்த வகையில் மாணவர்கள், நாம் எல்லாம் மாணவர்கள் தான், மாணவர்களாக இருக்கிற நாம் இன்றைக்கு நட்டப்பாடையை பயிற்சி செய்ய இருக்கின்றோம். அந்த வாழ்வாவது மாயம் இது மன்னாவது தென்னம் என்கிற அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை தம்பி அவர்கள் தன்னுடைய பன்னிசையால் பாடி கொடுப்பார்கள். அதை நாம் இங்கு ஒவ்வொருவரும் பாடி காண்பிப்போம். சிவாயிரம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தம்பி வாங்க. திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையார போற்றி, பராய்ந்துரை மேவிய பரணி போற்றி,
சிரா பள்ளி மேவிய சிவனே போற்றி, குற்றாலத்தெம் கூத்தா போற்றி, கோகலி மேவிய குருவே போற்றி, முக்கனா போற்றி, முதல்வா போற்றி, முருகவேல் தன்னை பயந்தாய் போற்றி, மானேர் நோக்கி மணாளா போற்றி, வானகத்தைந்தாய் அமர்ந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் பெருமக்களுக்கும் இனிய அன்பான வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம்மளோட மூன்றாவதோட பன்னிசை பயில்வோம் என்ற தலைப்புல நட்டபாடை என்ற சுந்தரமூர்த்தி சுவாமியாருடைய நட்டபாடை என்ற பண்ல முதல் பதிகமா இருக்கிற தலம் திரு கேதாரம் வாழ்வாவது மாயம் இது என்ற திருப்பதிகத்தை நம்ம சிந்திச்சோம், பாடி முதல்ல காமிச்சோம். ஐயாவும் சந்த வரிசையில பாடினாங்க. இப்ப நம்ம அதோட அந்த பதிகத்தோட முதல் 4 வரி மட்டும் பண்ணோட பாடிட்டு அடுத்தது ஐயா சந்த வரிசை சொல்லுவாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு எண்ணா 1 முடிச்சதுக்கப்புறம் 2, 3, 4 அப்படி 10 பதிகம் 10 பாட்டு இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பதிகம் மானும் நத்தார் பசும், இந்த மூணு பதிகம் இருக்கு. 78, 79, 80 இந்த 3 பதிகமே இதே சந்த வரிசையும் இதே ராகம்தான், இதே பந்தான், இதே கட்டளை தானால இந்த 3 பதிகத்தையும் விண்ணப்பிக்கணும். இன்னைக்கு விண்ணப்பிக்கலாம். அதான் முதல்ல தலம் திரு கேதாரம். திருச்சிற்றம்பலம். வாழ்வாவது மாயம் இது மன்னாவது திண்ணம், வாழ்வாவது மாயம் இது மன்னாவது திண்ணம், பால் போவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான் தாழாதரம் செய்மின் தடங்கண்ணான் மலரோனும், கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரமே நீரே, கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரமே நீரே. திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. அற்புதம். இது பண் முறையில பாடி காமிச்சிருக்காரு. இது வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம். இவ்வளவுதான் ரகசியம், வேற ஒண்ணுமே இல்ல. இப்படி இந்த நகாரம் தானா போடுறோம் இல்லையா, இது எப்படின்னா வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம், வாழ்போவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான் தாழாதரம் செய்யும் மின் தடங்கண்ணான் மலரோனும், கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரம் நீரே. இப்படிதான் இது எந்த முறையிலயும் அத தம்பி நின்னு நிதானமா அழுத்தமா அந்த சொல்களுக்கெல்லாம் அந்த பண்ணோட அவரு பாடினாரு. சந்த முறையில இப்படி நம்ம தானானா எடுத்துக்கிட்டோம்னா சுலபமா கத்துக்கலான்ற முறையில தான் நம்ம நட்டப்பாடியை கையில் எடுத்திருக்கிறோம். அந்த வகையில போன புதன்கிழமையே இந்த வகுப்பு நம்ம எடுத்துட்டோம். இதுல மொத்தம் 11 பாடல்கள் இருக்கு, 10 பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொருத்தரா பாடி இந்த முறையிலே பாடலாம். எந்த முறையில வாழ்வாவது மாயம் தானானன தானாதன தானானன
அப்படி அப்படி அந்த இதுல எடுத்தீங்கன்னா நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் இன்னைக்கு முதல்ல பாட வரீங்க? ஐயா நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுனீங்கன்னா சந்தோஷப்படுவேன். சிவாயிரம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வாங்க வாங்கம்மா செல்வி அம்மா வாங்க. சிவாயவே. வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம், வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம், வாழ்வோது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான், தாழாதரம் செய்மின் தடம் கண்ணான் மலரோனும், கீழ்மேலுற நின்றான் திருகேதாரம் நீரே, கீழ்மேலுற நின்றான் திருகேதாரம் நீரே. சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிம்மா நன்றிம்மா. தம்பி வாங்க கார்த்திகேயன். அம்மா எப்படி பண்ணா சொல்லுங்க. சரியா? ஐயா சரிதான். கொஞ்சம் இடைவிட்டு பாட நல்லா இருக்குங்கய்யா. இன்னொரு தடவை கொஞ்சம் பாட இடை விடணும். அதாவது கொஞ்சம் ஆமா கேப் ஒண்ணுங்க. வாழ்வாவதுக்கும் மாயமதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு பாடணும். அடியணும் உண்மையில அடியணும் அந்த திருச்சிற்றம்பலம். ஆமா வாழ்வாவது அப்படின்றதுக்கும் மாயம் இதுன்றதுக்கும் கொஞ்சம் இடையில நேரம் எடுக்கணும்ன்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நன்றிமா நன்றி. வாழ்வாவது இது மண்ணாவது திண்ணம், வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம், பாழ் போவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான், தாழாதரம் செய்மீன் தடங் கண்ணான் மலரோனும், கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரமில் நீரே, கேதாரம் நீரே. இரண்டாவது முயற்சி எடுத்திருக்காங்க அம்மா. ரைட். நன்றி. சொல்லுங்க கார்த்திகேயன். இப்ப சரியா? அடுத்து போலாமா? அடுத்த நேரத்துக்கு போலாமா? அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். நல்லா இருக்குங்க. அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? அடுத்த இப்போ இந்த பாடல் இதே சந்தத்துல இதே பன்னிசையில இதே நம்ம தொனியில நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த பாட்டுக்கு போறோம். யார் பாடுறீங்க? வாங்க லலிதாம்மா வாங்க. நமச்சிவாய. பரியே சுமந்து உழல் வீர் பரிணரே கேரேவது அறிவீர், குறி கூவிய கூற்றம் கொள்ளும் நாளல் அறமுலவே, அறிவானிலும் அறிவானல் நறு நீரொடு சோரே, கீரி பேசி நின்று இடுவார் தொழு கேதாரம் எனிரே, பரியே சும. திருச்சிற்றம்பலம். சரிம்மா நீங்க பாடினது சரிதான். ஏன்னா தமிழ் வந்து இப்ப நான் அத முதல்ல உள் வாங்கிக்க. அதுதான். பரியே சுமந்துழல் வீர் பரி நரிகீறுவதறியீர், பரியே சுமந்துழல் வீர் பரி நரிகீறுவதறியீர், புரிகூவிய கூற்றம் கொலு நாளாலரமுளவே, தானானன தானாதன தானானன தானானன தானானன, அறிவானிலும் அறிவானல நறு நீரோடு சோறு, கிரி பேசி நின்றிடுவார் தொழு கேதாரம் எனீரே, நானானன தானாதன தானானன தானாதன தானாதன தானானன. லலிதாம்மா ஐயா புரிஞ்சிச்சா? ஒரு முறை தம்பி பாடிங்க பாருங்க. இருங்க வாங்க கார்த்திகேயன். திருச்சிற்றம்பலம். பரியே சுமந்துழல் வீர் பரி நரிகேறுவதறியீர்,
குறி கூவிய கூற்றுங்கொள்ளும் நாளாளரம் உளவே அறிவானிலும் அறவானில நறுநீரோடு சோறு கிரி பேசினின் ரெடுவார் தொழு கேதாரமே நீரே கிரி பேசி நின்று இடுவார் தொழு கேதாரமே நீரே. நன்றி நன்றி நன்றி. அதாவது இப்ப நான் தானானா போட்டேன் இல்லையா, நானே தானானா போடும்போது வேகமா போயிடுறேன். தம்பி அதையே இன்னும் ஸ்லோவா மாத்துறாரு. பரியே சுமந்துழல் வீற்பரி நரிகீருபதரியே குறி கூவிய கூற்றம் கொலு நாளால் அறம் உறவே உளவே அறிவானிலும் அறிவான் நல நறு நீரோடு சோறு கிரி பேசி நின்றிடுவார் தொழுக்கேதாரமே நீரே. பொறுமையா பாடினோம்னா அது ஐயாவை நம்ம பிடிச்சிடலாம். கார்த்திகேயன் ஐயா பன்னிசையோட நம்ம சேர்ந்து பிடிச்சிடலாம். ஒண்ணும் இல்ல, பன்னிசை அவர் முறையா பாடி காமிக்கிறாரு, இப்படிதான் பாடணும்னு. நம்ம என்ன பண்றோம், அது சந்த முறையில எளிமையா புகுத்துறதுக்காக நானானா போட்டு தானானா போட்டு எளிமையா நெஞ்சில போய் பதியணுன்றதுக்காக அதை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை லலிதாம்மா அதை பாடி காமிப்பாங்களா? பரியே சுமந்துழல் வேற்பரி நரி கேருபதரியே குறி கூவிய கூற்றம் கொள்ளும் நாளால் அறமுலவே அறிவானிலும் அறிவானல் நறுநீரோடு சோறு கிரி பேசி நின்றிடுவார் தொழு கேதாரம் எனிரே. அற்புதம் அற்புதம். சொல்லுங்க தம்பி கார்த்திகேயன், கொஞ்சம் தேர்ட்டாங்களா? கொஞ்சம் தேர்ட்டாங்களா? ஐயா கொஞ்சம் அந்த 2வது லைன் 3வது லைன் மட்டும் கொஞ்சம் இடிக்குதுங்க. ஆமா ஆமா ஆமா, பயிற்சி தான். இதை தொடர்ந்து நீங்க அந்த அதே இந்த லலிதம்மா நீங்க என்ன பண்ணணும், அந்த தானானா போட்டு பார்க்கணும் இல்லையா? அதை நீங்க போட்டு பார்த்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க இப்ப சும்மா இருக்கும்போது பாடி பாருங்க, சரியா? ஆமா, இதை நீங்க பழக பழகத்தான் அது வரும். 2வது லைனுங்களா ஐயா? 3வது லைன் 2 3வது லைன்ல இருந்து சொல்றாரு, அறிவானிலும் அறிவான் நல்ல. முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும். தானானன தானானன தானானன. பொறுமையா பாட சொல்றாரு. பரியே சுமந்துடல் வீர் பரி நரிகீருபதரீர் குறி கூவிய கோற்றம் கொலு நாளாலரம் உளவே அறிவானிலும் அறிவான் நல நறு நீரோடு சோறு கிரி பேசி நின்றிடுவார் தொழு கேதாரம் நீரே. இப்படிதான். அப்படியே நீங்க என்ன பண்ண, இந்த இந்த நான் பாடும்போது அந்த நானாவை தானா போட்டு பாத்துங்க, சரியா? ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த பாடல் யார் பாட வரீங்க? திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்கம்மா செண்பகலியம்மா வாங்க. அதே ராகம் தான், அதே மெட்டு தான், அதே பன்னிசை தான். அந்த வாழ்வாவது மாயம் மாதிரி தான் நம்ம போன வகுப்புல பார்த்த மாதிரி தான் இதை நம்ம பாட போறோம். ஒண்ணும் இல்ல, சொல்லுலாம் மாறி இருக்க போகுது, வேற ஒண்ணுமே இல்ல. தாளம் அந்த கையில நீங்க போட்டு பாத்துங்க. அப்படியே போட்டு பார்த்துட்டு தான பொம்பை பிடித்தொரு காலர் இருகான் மலர் தூவி, அவ்வளவுதான். சொல்லுதான் மாறப்போகுது, பாடுங்க. ஒரு காலர்கள் இருகால் மலர் தூவி நம்பன்னமையாழ்வாள் என்று நடுநாளையும் பகலும் கம்ப களிற்றினமாய் நின்று சுனை நீர்களை தூவி செம்பொடி சிந்தும் திருக்கேதாரம் எனிரே. அவ்வளவுதான், ரைட். கொம்பை பிடித்தொரு காலர்கள் இருகாலல் மலர் தூவி நம்பன்னமையாழ்வான் என்று நடுநாளையும் பகலும் கம்ப களிற்றினமாய் நின்று சுனை நீர்களை தூவி செம்பொடி சிந்தும்
திரு கேதாரம் எனிரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. சூப்பர் ஐயா. தம்பி தம்பி ஓகேவா? ஐயா ஓகேங்க, அருமையா இருக்குங்க. அருமை அருமை அருமை. பரவாயில்லம்மா, ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க. பரவாயில்ல. அழகா பாட்டீங்க. இந்த தம்பியே சொல்லிட்டாரு, ஓகே சொல்லிட்டாரு. அடுத்து நீங்க செலக்டட். அடுத்து நட்டபாடியில 4வது பாடல். ஆமா, சிவசிவா. இல்ல அதே டியூன் தான். அந்த வாழ்வாவது மாயம்ன்றத இங்கே எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண போறோம். சொல்லுதான் மாறப்போகுது, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து யார் யார் வரீங்க? செல்லம் அம்மா வரீங்களா? செல்லம், அடுத்த பாடல். செல்லம் அம்மா, செல்லம் மைக் எடுத்தீங்க. பயப்படாதீங்க, நம்ம வீடு தான் இது. கேஷுவலா நம்ம வீட்டுல முற்றத்துல சோஃபால உட்காந்துதான் நினைச்சுக்கோங்க, இல்ல பாயில உட்கார்ந்துதான் நினைச்சுக்கோங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்துதான் நினைச்சுக்கோங்க. யாரும் உங்களை எதுவும் சொல்ல போறது இல்ல. தப்போ தகரமா இருந்தாலும் இது ரெக்கார்டிங் தான் ஆக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நிகழ்ச்சி, நம்ம வீட்டு நிகழ்ச்சி. வேற யாராவது பாட போறீங்க? தானானன 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 உழக்கே உண்டு படை தீட்டி வைத்திழப்பார்களும் சிலர்கள், வழக்கே எனில் பிழைக்கே மென்பர் மதிமாந்திய மாந்த சழக்கே பரி நிறைப்பாரோடு தவமாவது செய்யன்மின், கிழக்கே சலமிடுவார் தொழு கேதாரமே நீரே. சொல்லு பார்த்து பயந்துராதீங்க. என்ன இந்த சொல்லலாம், இது என்ன இப்படி இருக்குது, வாழ்வாவதுமா ஈஸியா இருந்தது, இதை நம்ம எப்படி படுக்கிறது? தமிழ் தமிழ் தான், சொல்லு சொல்லுதான். அந்த சொல்லு பார்த்து பயந்துராதீங்க. உழக்கே உண்டு படை தீட்டி வைத்திழப்பார்களும் சிலர்கள். வாங்க செல்லம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க வாங்க வாங்க. உலகே உண்டு படை தீட்டவை திளைப்பார்களும் சிலர்கள், வழக்கே எனில் பிழைக்கே மெனர் மதிமாந்திய மாந்தர், சலக்கே பரி நிறைவாரோடு தவமாவது செய்யமின், கிழக்கே சலமிடுவார்கள் தொழு கேதாரமணீரே. ரைட்டு, நீங்க பாடின துணி எல்லாம் வேகம் சரிதான். இதுல என்ன சொல்லு அடிபட்டு போயிடுது. சொல்லையும் பார்க்கணும்ல. சொல்லு அடிபட்டு போயிடுது. நம்ம வேகமா பாடுறோன்றதுக்காக இப்ப திருவாசகம் முற்றுவதில் அடிச்சு புடிச்சு வண்டி ஓட்டுறாங்கல்ல, திருச்சாழல் ஓட்டுறோம்ல, அந்த மாதிரி வண்டி என்ன பண்ணிட்டீங்க இப்போ? வேகமா ஓட்டிட்டீங்க. அது கொஞ்சம் நின்று நிதானமா சொல்லு கொஞ்சம் அழகா. இன்னொரு முறை ட்ரை பண்ணவா? கொஞ்சம் பொறுமையா ஓடிங்க. அதே இப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா போனீங்க. ஃபாஸ்டா போனது உழக்கே உண்டு படை தீட்டி வைத்திழப்பார்களும் சிலர்கள், வழக்கே எனிற் பிழைக்கே மென்பர் மதிமாந்திய மாந்தர், சழக்கே பரி நிறைபாரோடு தவமாவது செயன்மின், கிழக்கே சலம் இடுவார் தொழு கேதாரமே நீரே. சரியா கார்த்திகேயன்? கார்த்திகேயன் தம்பி ஓகேங்க. இன்னொரு முறை முயற்சி பண்ணுவாங்க ஐயா. தாராளமா நின்னு நிதானமா பாடுங்கம்மா. சரிங்க. உலக்கே உண்டு படை திட்டிவை திளைப்பார்களும் சிலர்கள், வழக்கே எனில் பிழைக்கே என்பர் மதிமாந்திய மாந்தர், சலக்கே பரி நிறைவாருடைய தவமாவது செய்யமின், கிழக்கே சலமிடுவார்தொடு கேதாரமே நீரே. உங்களுடைய நடை வந்து வேக நடை. ஸ்லோவா போட்டல. சரிங்க. உங்க நடை வந்து வேகமா. ஆமா, உழக்கே அதுதான் இதுதான் தம்பி கிட்ட இருந்து நான் இப்ப கத்துக்கினேன். நானே கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்கா தான் இருந்தேன். அதை வந்து இப்ப அவர் நின்று நிதானமா பாடும்போது நம்ம குறைச்சிக்குவோம். அந்த நடையை குறைச்சிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். நீங்க போறது எப்படி தெரியுமா? அத நேரத்துக்கு ஏத்த மாதிரி, புரியுதுங்களா? ஆமாங்க. 5 நிமிஷத்துல பாடி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னா 5 நிமிஷத்துல பாடி முடிச்சு வரணும். தானா கொஞ்சம் வேகப்படுத்திக்கலாம். நடைய மாத்தன போறீங்க, அவ்வளவுதான். நடைய குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உழக்கே உண்டு படை தீட்டி வைத்திழப்பார்களும் சிலர்கள், வழக்கே எனில் பிழைக்கே மென்பர் மதிமாந்திய மாந்த, சழக்கே பரி நிறைப்பாரோடு தவமாவது செயன்மின்,
கிழக்கே சலம் இடுவார் தொழு கேதாரம் நீரே. அதாவது சொல்ல பார்த்து பயந்துடாதீங்க, நின்னு நிதானமா தமிழ்ல உச்சரிச்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. நல்லதுங்க, மாத்திக்கிறேங்க. ரைட்டு. இன்னொரு அந்த நடைய வந்து வேகமா இருக்கிற நடைய மெதுவா மாத்துனீங்கன்னா உங்க ஸ்டைலும் கேதார் நம்ம நட்டப்பாடியில அழகா உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்தன அருவி திரள் மழலையம் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் மருமே. அவ்வளவுதான் நட்டப்பாடை. ரொம்ப சுலபமா இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். நடை. இந்த நடையை வந்து கூட்டுறதும் குறைக்கிறதும் எல்லாம் உங்களுடைய நேரத்தை பொறுத்து. சரி, இப்ப யாரு அடுத்த பாடல் வந்து நான் 4வது பாட்டு முடிஞ்சிருச்சு. 5வது பாட்டு யாரு வரீங்க? திருச்சிற்றம்பலங்க ஐயா. வாங்க தமிழர் சிம்ம வாங்க. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கி அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. வாங்கம்மா வாங்க வாங்க. வாளோடிய தடங்கண்ணியர் வளையில் அழுந்தாதே நாளோடிய நமனார் தமர் நணுகா முன்னம் நணுகி ஆளாய் உம்மின் அடிகட்கிடம் அதுவே எனில் இதுவே கீழோடு அரவசைத்தானிடம் கேதாரம் நீரே. சொல்லாடல் அருமை, சொல் ஆடல் அருமை. அதாவது அவங்களுக்கு சொல்ல ஆடல் பிரச்சனை வந்தது, செல்லம் அம்மாவுக்கு சொல்லு பிரச்சனை வந்தது, நட ஓகே ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு சொல்லு ஓகே, உச்சரிப்பு உங்களுக்கு எந்த விதத்துலயும் குறை சொல்ல முடியாது. ஆனா நட எங்கே இடிக்குது, அது என்னன்னு பாருங்க. அந்த போற நடையில உங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அம்மா செல்லம் அம்மாவுக்கு நடையில கொஞ்சம் வேகமா இருந்தது, சொல்லுல பிரச்சனை இருந்தது. உங்களுக்கு சொல்லுல எந்த ஃபால்ட்டும் கிடையாது. வாலோடிய தடங்கண்டியர் வளையில் அழுந்தாதே. ஓகேவா? சரிங்கய்யா. அப்ப வந்து உச்சரிப்பு உங்களுக்கு தமிழ் நல்லா இருக்கு. தமிழ் வந்து சொல்ல பிழை இல்லாம சொல்றதுல நீங்க தெளிவா இருக்கிறீங்க. ஆனா அதோட நடையை நீங்க கூட்டிட்டீங்கன்னா அழகா உங்களுக்கு உச்சரிப்பு. அப்போ வாலோடிய தடங்கண்ணியர் வளையில் அழுந்தாதே. ஓகேவா? சரிங்கய்யா. வாளோடிய தடங்கண்ணியர் வளையில் அழுந்தாதே நாளோடிய நமனார் தமர் நணுகா முன்னம் நணுகி ஆளாய் உம்மின் அடிகட்கிடம் அதுவே எனில் இதுவே கீழோடர வசைத்தானிடம் கேதாரமே நீரே. இப்போ என்னன்னா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ முதல் 2 லைன் இருக்குல்ல, முதல் லைன் வாலோடிய தடன் வாலோடிய ஆரம்பிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி அந்த இல்லு எங்க 2வது பாரு, வால் வால் வாலோடியன்னு வருதா? ஆமாங்கய்யா. அதே மாதிரி எதுக்கு மோனம் இல்ல, நாலோடியன்னு வருதா? ஆமாங்கய்யா. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, வாலோடிய நாலோடிய மட்டும்தான் கவனிக்கணும், மத்ததை கவனிக்க கூடாது. சரியா? சரிங்கய்யா. அப்போ வாலோடிய எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி நாலோடிய இருக்கணும். சரியா தம்பி கார்த்திகேயன்? ஆமாங்க, நாலுமே அதே ஸ்லோலியா ஆரம்பிக்கணுங்கய்யா. அப்போ நீங்க வாலோடிய ஒரு மாதிரி ஆரம்பிச்சுட்டு நாலோடிய ஒரு மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்காது. தமிழர் சேமா புரியுதா? சரிங்கய்யா. அப்போ நீங்க வாலோடிய அதே மாதிரி நாலோடிய, அந்த வாலோடிய எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ, முதல் வரி எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி 2வது வரியாக இருக்கக்கூடிய வாலோடி என்ன பண்ணணும், நாலோடி என்ன பண்ணணும், அதே மாதிரி ஆரம்பிக்கணும். சரிங்கய்யா. அப்படி ஆரம்பிச்சாதான். இப்ப பாருங்க, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க தெரியுமா? வாலோடிய ஆரம்பிச்சது சரி, அதே மாதிரி நாலோடிய நீங்க வேற ராகத்துக்கு மாத்திட்டீங்க. வாலோடிய நீங்க நாலோடிய வேற ராகத்துக்கு மாத்திட்டீங்க. புரிஞ்சுச்சா? இப்ப பாருங்க, நான் வாலோடி எப்படி நான் அடியான் எப்படி இருக்க பாருங்க. எனக்கு தெரியாதா? நான் படிச்ச ஆள் கிடையாது, தம்பி மட்டும் தான் படிச்சிருக்கிறாரு. அவரை வச்சு நம்ம டாக்டரா வச்சுக்குவோம். நம்மளுக்கு சிகிச்சை அளிக்க போறவர் அவர் தான்.
வாலோடிய தடங்கண்ணியர் வலையில் அழுந்தாதே நாளோடிய நமநாதமர் நனுகாமுனம் நனுகியே ஆலாயுமின் அடிகள் ஆலாயுமின் அடிகட்கிடம் அதுவே எனில் இதுவே கீழோடர வசைத்தானிடம் கேதாரம் எனீரே. கொஞ்சம் தமிழ் படிக்க படிக்கத்தான் வரும். எல்லாருக்கும் அந்த சொல்லுகளெல்லாம் உடனே வந்துடாது. 1க்கு 2 முறை 3 முறை படிச்சு பார்க்கும்போது தான் அந்த சொல்லலாம் வரும். ஏன்னா தடுமாற்றம் எல்லாருக்குமே வரும். எல்லாருமே வந்து எவ்வளவு பெரிய ஜாம்பவனா இருந்தாலும், பெரிய பெரிய கச்சேரியா இருந்தாலும், பக்கத்துல மிருதங்கம் இருந்தாலும் ஒரு வரி மறந்து போயிடும். அடுத்த வரியை உச்சரிக்க தெரியாம போயிடும். அதுக்குதான் 2 முறை 3 முறை பாடுவாங்க. அடுத்த வரி தெரியாம இருக்கும். நான் அப்பதான் யோசிச்சேன், பெரிய பெரிய கச்சேரிலாம் ஏன் 1 வரி 4 வரி 7 வரி எழுதுறாங்கன்னு பார்த்தா இந்த 6வது வரி தெரிஞ்சிருக்காது. ஆமா அப்படின்றது. அமீட் போட்டுங்கம்மா, தமிழ் அமீட் போட்டுங்க. ஐயா சரிங்க ஐயா. ஐயா இன்னொருக்கா பாடி காட்டுங்களாங்க ஐயா? அதை பாடி காமிக்கிறீங்களா? பாடி காட்டுறேங்க ஐயா. இப்ப ஆமா ஒண்ணு இல்ல, ஒண்ணு திருப்பி உங்களுக்கு நெஞ்சில பதிய வச்சிடுறேன். இது ஒரு லைனுக்கு சரியா? சரிங்க ஐயா. அடுத்த லைன் அந்த நாளோடி ஆரம்பிக்கும் போது இதேதான். சரியா? சரிங்க ஐயா. 2வது நாளோடி ஆரம்பிக்கும் போது அதேதான். 3வது அதேதான். ரைட்டா? 4வது ஆரம்பிக்கிறீங்களா கீழோட, ரைட்டுங்களா? அது மட்டும்தான் சரியா? அப்போ இந்த தானானா தானான முதல் வரைக்கும் அதே 2வது வரைக்கும் அதே 3வது வரைக்கும் அதே 4வது வரைக்கும் சுருங்கிடும். சரியா? சரிங்க ஐயா. அவ்வளவுதான். இதுதான் இந்த ரகசியம். இந்த வாலு 4 ஆளு கீழு. ஓகேவா? சரிங்க ஐயா. ஆமா, இத்தனையே நீங்க பார்க்கணும். வாலோடிய நாளோடிய ஆலாயும் கீழோட அரவம். இந்த இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது எல்லாம் ஆரம்பிக்கும் போது ராகத்தோட அப்ளை பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான். இப்போ ட்ரை பண்ணுங்க. உங்களை யாரும் குற்றவாளி கொண்டுல ஏத்த போறது இல்ல. பாடிடுங்க. அவ்வளவுதான். வாலோடிய தடங்கண்ணியர் வலையில் அழுந்தாதே நாளோடிய நமனார்த்தமர் நணுகா முன்னம் நணுகி ஆலாயமின் அடிகட்கிடம் அதுவே எனில் இதுவே கீழோடர வசைத்தானிடம் கேதாரமே நீரே. ரைட். இப்ப என்னன்னா ஆமா ரைட், ஓகே. இதுல என்னன்னா நீங்க அந்த ஓங்காரன்ற லயத்தை சேர்க்கணும். ஓங்காரம்னா இம்முன்னு சொல்லுவாங்க. இருக்கு இல்லையா? இப்போ எதை பாடினாலும் அப்படி ஒரு முறை சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல ஓங்காரம் வந்துடும். ஓங்காரம் வந்துச்சுன்னா தான் எந்த ஒரு பாட்டுமே ஓங்காரத்தோட பாடினா தான் மனசுல போய் பதியும், எல்லாருடைய நெஞ்சில போய் நிற்கும். ஓங்காரம் இல்லாத பாடு உப்பு சப்பு இல்லாத, உப்பு இருக்கும் உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி இருக்கும். சரியா? சரிங்கய்யா. எப்படி பாடினா வாலோடிய அந்த நல்லா உள்ளுக்குள்ள நம்ம இது மாதிரி இசைச்சு பாத்துக்கணும். ஒரு முறை நீங்க பாட போறீங்கன்னா உங்களுக்குள்ளேயே என்ன பண்ணும், வாலோடிய உள்ளுக்குள்ள சொல்லி பார்க்கணும். முதல்ல உங்களுக்குள்ள சொல்லி பார்க்கணும். வாலோடிய தடங்கன் ஓ யார் ஒருத்தர் இந்த மாதிரி ஹம் பண்றீங்களோ அவங்க நிச்சயமா பன்னிசை பாடக்கூடிய ஆற்றல் வந்துடும். அந்த உள்ளுக்குள்ள யார் ஒருத்தர் தனக்கு உள்ள வரணும், உள்ள வந்து சொல்லி பார்க்கணும். வெளியில வெறுமனே வந்து வெத்து சோறு போட்டு வெறும் குழம்பு இல்லாம சாப்பிடுற மாதிரி சாப்பிடக்கூடாது. அதாவது வந்து உள்ளவே நீங்க என்ன பண்ணணும், ஓஹோ இது இப்படிதான் பாடணுமா, ஓஹோ உங்களுக்குள்ள போட்டு பார்க்கணும் டியூனை. உங்களுக்குள்ள நீங்க கால்குலேஷன் போட்ட பிறகுதான் நீங்க பாடுறதுக்கே வரணும். அப்படி சொல்லி பார்க்காம பயிற்சி நீங்க உங்களுக்குள்ள சொல்லி பார்க்காம நீங்க பாடினீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். நல்லா ஒரு முறை பாருங்க, நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்க. அந்த ஹம்மிங் பண்ணி பாருங்க. ஓஹோ அந்த ஹம்மிங் பண்றதுல யார் ஒருத்தர் சிறப்பா முயற்சி பண்றீங்களோ இம்லியே, அதுவும் இம்லியே பண்ணணும். அந்த இம்ல பண்ணி 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 பழக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஓங்காரம் வந்துடும். ஓங்காரம் வந்துச்சுன்னா நீங்க எதை பாடினாலும் அது ராகம்தான்.
உங்களை யாரும் எதுவுமே சொல்ல போறது இல்ல. சரியா? அழகா பாடுனீங்க. நீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? அதுல சக்சஸ் பண்ணலாம் நட்டப்பாடியை. சரியா? சரிங்க ஐயா. அற்புதம், அற்புதம், அற்புதம். நன்றி, நன்றி, நான் நன்றி, நன்றி. ட்ரை பண்ணிட்டேங்களா ஐயா? நான் இருங்கம்மா, 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 லலிதாம்மா, இருங்கம்மா, இருங்கம்மா. அடுத்த பேஷண்ட் இருக்கிறாங்க, என்னன்னு பார்க்கலாம். வேற யாரும் இருக்கீங்களா? அடுத்த நபர் 6வது பாட்டுக்கு. 6வது பாட்டு. நான் பாடுறேன் ஐயா. அடுத்து யாரா நான் பாடுறேன். யாரு? செண்பகுலியம்மா பாட்டுங்களா? ஆமா, யாரும் இருங்கம்மா, வரலைங்களா? இருங்கம்மா, 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 இருங்கம்மா. அடியார்கள் இருக்கிறாங்கம்மா. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். கூச்சப்படுவாங்க. கொஞ்சம் கொண்டு வரணும். பரமேஸ்வரியம்மா வாங்க. அதுதான் நாகரிகம். அம்மா கூப்பிடுவான்னு காத்திருக்காங்க பாருங்க. சிவ சிவா திருச்சிட்டம்பலம். வாங்கம்மா, நீங்களா தான் வரணும் பரமேஸ்வரியம்மா. கேக்குதா? திருச்சிற்றம்பலம். தலிசா லைகள் கேக்குதுமா? பரமேஸ்வரியம்மா விட்டு விட்டு கேக்குது. ஐயா ஒரு முறை வெளியே இந்த போயிட்டு பாடல் வாங்கம்மா. தானங்க அந்த ஐயா? சிகப்பு கலர் பட்டன் அழுத்திட்டு நீங்க வெளியே போயிடுங்க. வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வாங்க. தலிசாலைகள் சரியாயிடும். தவமாவது தம்மை பேரில் அன்று. சிவ சிவா. கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க ஐயா. ஒரு முறை வெளியே போயிட்டு வந்துருங்கம்மா. நெட் வேலை செய்யல உங்களுக்கு. இப்போ ஓபன் பண்ணுங்க. சிவாய நம சிவாய நம ஐயா. தலிசாலைகள் தவமாவது தம்மை பெரிலன்றே குளியீருளம் குறுகேத்திர் கோதாவிரி குமரி தெளியீர் உளம் சீபர்பதம் தெற்கு வடக்காக கிளி வாழை உன் கணிகீரி உன் கேதாரமே நீரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாங்க கார்த்திகேயன் தம்பி வாங்க. பரமேஸ்வரம்மா பாடினதுல ஐயா இன்னொரு தடவை பாட சொல்லலாமா அவங்கள? அம்மா இன்னொரு முறை பாடுவீங்களா? சரிங்க ஐயா சரிங்க. தலிசாலைகள் தவமாவது தம்மை பெரிலன்றே குளியீர் உளம் குறுகேத்திரம் கோதாவிரி குமரி தெளியீர் உளம் சீபர்பதம் தெற்கு வடக்கு ஆக கிளி வாழை உன் கனி கீரி உன் கேதாரமே நீரே கிளி வாழை உன் கனி கீரி உன் கேதாரமே நீரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஐயா தவறு இருப்பின் சொல்லுங்க ஐயா. சொன்னாதான் எனக்கு தெரியும், திருத்திக்க முடியும். அம்மா திருச்சிட்டம்பலம்மா. அம்மா நீங்க அதுல 3வது வரி வந்து தெளிரூர் இல்ல சீர்பற்பத தெற்கு வடக்காக அது வந்து ஐயா கேக்குதாங்க? சொல்லுங்க, நீங்க ஒரு முறை பாடுங்க ஐயா. ஐயா இந்த பாடல் நீங்க ஒரு முறை பாடுங்க. திருச்சிற்றம்பலம். தலி சாலைகள் தவமாவது தம்மை பெரிலன்றே குளிரீருள குறுகேத்திரம் கோதாவரி குமரியே தெளிரீருளம் சேப்பதம் தெற்கு வடக்காக கிழிவாலையுன் கனிகீரியுன் கேதார மெனீரே கிளிவாலைகள் உன்கே கனிகீரி உன் கேதார மெனீரே. மலை வந்து தெற்கு வடக்காக அதில் வந்து தெற்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த வடக்காக எடுத்துக்கணுமா நம்ம? சரிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. பாடட்டுங்களா சிவா? மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நான் ஒரு முறை பாடுறேங்களா? பாடி காமிச்சிருக்கமா? சரிங்க ஐயா சரிங்க. தலி சாலைகள் தபமாவது
தம்மை பெரிலன்றே குளிர் உளம் குறுகே தீரம் கோதாவிரி குமரி எளியீர் உளம் சீபர்வதம் தெற்கு வடக்காக கிளிவாழை உன் கனி கீரி உன் கேதாரமே நீரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, 3வது வரி இப்ப சரியா வந்ததுங்களா? சரிங்க. ஆமா வாங்க கார்த்திகேயன், சொல்லுங்க சொல்லுங்க. 3வது வரி சரியா வந்ததுங்களா? இன்னும் இப்ப கூட சரியா வரலன்னு நினைக்கிறேன். இல்ல 3வது வரி பரவாயில்லம்மா. அப்ப நான் முதல் வரி தலிசாலைகளும் அடுத்த குளிரில் முதல் வரி இப்ப முதல் வரிக்கு தலிசாலைகள் இருக்குமா, அப்ப அதுக்கு வந்து ஸ்லோவா ஆரம்பிக்கணும். தலிசாலைகள் தவமாவது, இது ஃபர்ஸ்ட் லைன்மா. இப்ப செகண்ட் லைன் வரும்போது குளிரில் உளங் கொடுக்க, அப்ப அதுக்கும் ஸ்லோவா தான் வரணும். குளிரில் உளங்குருகே தீரம். அத கொஞ்சம் டியூன் மாறுதுமாங்க, அதுக்கும் கிளியீர் உளம் குறுகே தீரம். சிவா ஐயா, படிங்கம்மா. நன்றி ஐயா. ஆமா, இது திருப்பியும் பரமேஸ்வரம்மா. சிவா ஒண்ணு இல்லம்மா, அதேதான். இப்போ ஆரம்பிக்கிறது என்னவோ அதையே தான் 2வது சொல்லுங்க வரையிலும் ஐயா. ஃபாலோ பண்ண போறோம். ஒண்ணு இல்ல. ஆமா, ஆரம்பிக்கிறது என்னவோ அதைதான் நீங்க 2வது வரையிலும் பண்ணணும். அதுல நீங்க கூட்டியோ குறைக்கவோ எதுவும் பண்ணக்கூடாது. ஆமா, இப்போ எப்பயும் மாறி இல்ல, போச்சு. நீங்க அந்த அந்த குளின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சீங்களோ அதே துணியை இது சிவா சிவா. கொடுக்கணும். அந்த நடையை மாத்தக்கூடாது. இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்லோவாவோ டவுனாவோ ஆயிட்டீங்கன்னா சந்தம் மாறி போயிடும். இப்ப ஆமா, பாருங்க. அதுதான் மாத்தி. தானானன, ஆமா, தானானன, இத முதல்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2வது அந்த குளிஈருளம் குளிஈருளம் குறுக்கே திறங்கோதாவரி குமரி. அப்போ அதையும் அதே மாதிரி கொண்டு போனாதான், முதல்ல எப்படி கொண்டு போனீங்களோ அதே 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 ராகத்தோட அதே வரியோட 2வது வரியும் கொண்டு போகணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். நீங்க 2வது வரியை மாத்தினீங்கன்னா நல்லா இருக்காது. இதுதான் தம்பி சொல்றாப்புல, முதல்ல தலிசாலைகள் ஆரம்பிக்கிற மாதிரியே குளியிருளம் குளிர்க்கு அந்த குளியிருளம் ஆரம்பிக்குது இல்லையா, அதையும் அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டு சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்லம்மா, மற்றபடி எல்லாமே சரியா தான் பாடுனீங்க. மகிழ்ச்சி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சரிங்க சரிங்க. தலிசாலைகள் தவமாவது தம்மை பெரிலன்றே குளியிருளம் குறுகே திறம் கோதாவரி குமரி தெளியிருளம் சீர்பற்பதம் தெற்கு வடக்காக கிளிவாழை உன் கனி கீரியுன் கேதாரம் நீரே. ஒரே இதுதான், ஒரே சந்தம் தான். அந்த இதுல என்னன்னா தளி, புலி, தெளி, கிளி, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தளி, புலி, தெளி, கிளி, இந்த இந்த வரிகள் ஆரம்பிக்கும் போது அந்த கடைசியில வரும்போது கிளி வாழை உன் கனி கீரியுன் கேதாரம் நீரே அவ்வளவுதான். அப்போ எல்லாத்தையும் வந்து தானானா போட்டு பாடிட்டு கடைசியில வந்து முடிக்கும் போது கேதாரம் நீரே அப்படி இழுக்க போறோம். அது ரேன்றதை இழுத்தீங்கன்னா அதோட முடிஞ்சு போகுது. அவ்வளவுதான். தம்பியும் நின்று நிதானமா பன்னிசையும் பாடி கொடுத்தாரு. நன்றிமா, மிக்க மகிழ்ச்சி. 6வது பாட்டு நம்ம வெற்றிகரமா போயிட்டோம். 7வது பாட்டு யார் பாடி காமிக்கிறீங்க? வாங்க. நன்றிமா, நன்றிமா, நன்றி. 7வது பாட்டுக்கு யார் வரீங்க? பாடாதவங்க. முனுசாமி ஐயா வந்திருக்காரு. பாண்டிச்சேரில இருந்து முனுசாமி ஐயா. ராகம் ஒண்ணுதாங்க ஐயா, நட்டப்பாடை பாடுங்க. முனுசாமி ஐயா மைக் எடுங்க. ஐயா நான் பண்ணவே இல்லை. அதுதான், எப்ப வந்தாலும் அது கவனமா இருக்கணும். மைக் எடுக்கிறோமா இல்லையா, என்ன நன்றி ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடியில் வணங்குது. பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவே முழவதிர
கண்ணின் ஒளி கனக சுவை வைரம் அவை சொரிய மண்ணின்றன மத வேழங்கள் மணிவாரி கொண்டெறிய கிண்ணின்றிசை முரளும் திரு கேதாரம் எனிரே. சிவாய நம. அற்புதம். ஐயா தம்பி வாங்க. கார்த்திகேயன். ஐயா ஓகேங்கய்யா. ஓகே முனுசாமி ஐயா, முதல் இதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. நன்றி. ரைட்டு. வேற அதாவது இப்ப 7வது பாடல் பாடி முடிச்சிட்டாரு. அது ஒண்ணு இல்லைங்க, அதே தாங்க. இத உள்ளுக்குள்ள அந்த தாளத்தை போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு அடுத்த வரிகள் எந்த சொல்லு மாறி இருந்தாலும் அந்த சொல்லு மாறினாலும் கவலைப்படாதீங்க. அதேதான் அந்த தாளத்தை அப்ளை பண்ணி அந்த ராகத்தை அப்ளை பண்ணி நீங்க அந்த பாட வேண்டியதுதான். 8வது பாடல் யார் பாட வரீங்க? தனலட்சுமி அம்மா ஊருக்கு வந்துருக்கீங்களா? இல்ல எத்தனாவது பதிகங்க அது? 7ஆம் திருமுறையில 78வது பதிகம். எடுத்து வைங்க. எடுத்து வைக்கிறேங்க. எடுத்து வைங்க, நான் கூப்பிடுறேன். 7வது 78. ஆமா எடுத்து வைங்க, எடுத்து வைங்க. எடுத்து வைங்க. ரயில்வேக்காரம்மா பெரிய எடுத்து வைக்க போறேன். இப்பதான் எடுத்து வைங்க. எடுத்து வைங்க. வந்துட்டு இருக்கங்க ஐயா. அப்படியே கேட்டுட்டே வந்தா பதிகம் எதுன்னு தெரியாம இருந்தது. 7ல 78 எடுத்து வைங்க. சரிங்க ஐயா. ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்குங்க ஐயா. வாங்க வாங்க, ஒண்ணும் கவலை இல்ல. தப்பா நினைக்க மாட்டாங்க யாரும். வாங்க மாலதி அம்மா. ஆமா இவங்க மாஸ்டர் ஆச்சே. மாலதி அம்மா ரொம்ப ராகமா பாடக்கூடியவங்க. வாங்க வாங்கம்மா. சிவாய நமங்கய்யா. படிக்கிறீங்க. வாங்க சாமி படிங்க. மூளைக்கை பிடி முகமன் சொல்லி முதுவேகளை இருத்து துளை கைகளிட்டினமாய் நின்று சுனை நீர்களை தூவி வளைக்கை பொழி மழை கூர்த்தரு மயில் மாண்பினை நிலத்தை கிளைக்க மணி சிந்தும் திரு கேதாரமே நீரே. சிவா திருச்சிற்றம்பலம் ஐயா. இருங்க மாஸ்டர் நம்ம வாத்தியார் தான் சொல்றாரு பார்க்கலாம். சார் இருக்கீங்களா சார்? கார்த்திகன் ஐயா. இருக்குங்க ஐயா. ஸ்லோவா இருந்தா நல்லா இருக்குங்கய்யா இதுவே. அம்மா வந்து சொல்லாடல்ல எந்த பிழையும் கிடையாது. சொல்லாடல் பக்காவா இருக்கு. நடையும் பக்கா. என்னன்னா அந்த நடைய கொஞ்சம் நிதானமா நடந்தாங்கன்னா சூப்பரா. மாலதி அம்மா சொல்லுங்கய்யா. இப்ப நீங்க வந்து முற்றோதல் இல்ல மாதிரி நான் வேகமா ஓடி போயிட்டீங்க. எங்கன்னா போய் முற்றோதல் பண்ணிட்டு வர மாதிரி அதே மாதிரி என்ன பண்ணிட்டீங்க? இப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை நின்று நிதானமா பாடுங்க பார்க்கலாம். சரிங்கய்யா. முளைக்கை பிடி முகமன் சொல்லி முதுவேகளை இருத்து துளை கை களிற்றினமாய் நின்று சுனை நீர்களை தூவி வளைக்கை பொழி மழை கூத்தர மயில் மாண்பினை நிலத்தை கிளைக்கை மணி சிந்தும் திரு கேதாரமே நீரே. சிவா. அற்புதம் அற்புதம். தம்பி கார்த்திகேயன் தம்பி. ஐயா கடைசியில மட்டும் கேதாரமே நீரே அது மட்டும் நல்லா இருக்குங்கய்யா. அப்போ அவங்க இழுக்கணும் இல்லையா? வாங்கம்மா. கடைசி மட்டும் கிளைக்க மணி சிந்தும் திரு கேதாரமே நீரே. சரிங்களா? ஓகேங்க ஐயா. கரெக்டா இருக்குங்க. அருமையா இருக்குங்க. மாலதிமா உங்களை எதுவும் சொல்லவே முடியாதுமா. நீங்க சிவசிவா. நீங்க எவ்வளவு அழகா பாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க நிகழ்ச்சியில வந்து சிவசிவா இன்னும் நிதானமா இந்த பன்னிசையோட அந்த இந்த நட்டப்பாடை வந்து தோடுடைய சேவைன்னு பாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஞானசமுத்திரம் தான் எடுத்து பாடுவாங்க. நம்ம வந்து சுந்தரமூர்த்தி சாமியில் எடுத்திருக்கோமா மாலதி அம்மா. அந்த வகையில வந்து நம்ம இதை எப்படி பாடுறோன்னு பார்த்துட்டு வரோம். சரிங்கய்யா. நட்டம். ஆமா பயிற்சி நல்லா அவங்க நீங்க அழகா பாடி காமிச்சு நின்று நிதானமா பாடினீங்கன்னா அதான் நட்டப்பாடை. வேற எதுவுமே இல்லை. அது வேக நடையிலையும் பாடலாம். உங்க நடையில போகலாம். இருந்தாலும் தம்பி சொல்ற மாதிரி அந்த கேதாரம் நீரேன்னு இழுத்தாதான் அது நட்டப்பாடை. ரைட். மிக மகிழ்ச்சிங்க. அடுத்து 9வது பாடல். அதேதான் அதே தாளம் தான். அடியன் பாட்டுமாங்க ஐயா. முயற்சி பண்றேன். போயிட்டு ஆபீஸ் போயிட்டீங்களா? வந்து உட்காந்துருக்குங்க ஐயா. முயற்சி பண்றேன். முயற்சி பண்ண எல்லாம் இதுதான் ரொம்ப பண்ணி நம்ம பாத்துக்கலாம். வாங்க.
திருச்சிற்றம்பலம். பொதியே சுமந்துழல் வீர் பொதி அவமாவது மறியீர் மதிமாந்திய வழியே சென்று குழி வீழ்வதும் இணையார் கதிசூழ் கடை இலங்கை கிரை மலங்க வரை அடர்த்து கெதி பேர் செய் திருந்தானிடங் கேதாரமே நீரே. ஐயா வாங்க இருங்க. நம்ம நிகழ்ச்சியின் நாயகன் கதாநாயகன் நம்முடைய கதாநாயகன் கார்த்திகேயன் வாங்க. ஐயா அருமையா இருந்துச்சுங்க. அது கொஞ்சம் அதுவும் ஸ்லோவா இருந்தா அதுவும் அருமையா இருந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா படிக்கணும். இன்னும் அது ரொம்ப மட்டும் ஒரு வேர்டுக்கு இடை விட்டு கொஞ்சம் ஒரு மாத்திரை அளவு விட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். அளவுன்னா இப்ப பொதியே சுமந்து அப்படின்ட்டு அங்க நிக்கணும். பொதியே சுமந்துழல் வீர் பொதி அவமாவதும் அறியீர். அவ்வளவுதான். ஐயா ட்ரை பண்ணிட்டீங்களா திரும்பவும்? திருச்சிற்றம்பலம். பொதியே சுமந்துழல் வீர் பொதி அவமாவது மறியீர் மதிமாந்திய வழியே சென்று குழி வீழ்வதும் வினையார் கதிசூழ் கடல் இலங்கை கிரை திருச்சிற்றம்பலம். கதிசூழ் கடல் இலங்கை கிரை மலங்க வரை அடர்த்து கெதி பேர் செய்யும் திருந்தானிடங்கேதாரமே நீரே. திருச்சிற்றம்பலம். ஐயா அடியனுக்கு இவ்வளவுதாங்க ஐயா வருது. அவ்வளவுதான். நீங்க அந்த இது ஃபார்ம் பிடிச்சிட்டீங்க, ஃபார்முலாவை பிடிச்சிட்டீங்க. இது நீங்க அப்படியே இழுத்து ராகமா பாடி அதை எழுதி அப்படியே இழுத்தீங்கன்னா, தம்பி இழுக்கிறாரு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி இழுத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு கேதாரம் நீரே. அவ்வளவுதான். புரியுதுங்க ஐயா. கொஞ்சம் அப்படியே ஆமா கொஞ்சம் ராகமா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகாரம் சேர்ந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். தம்பியே அது சொல்யூஷன் சொல்லுவார். ஐயா கார்த்திகேயன் ஐயா சொல்லுங்க ஐயா. அடுத்து முயற்சி பண்ணிக்கிறேன். அம்மா அருமையா இருந்துச்சுமா. இதுவே தினம் பாடிட்டு இருந்தா அதுவே தானா வந்துருமா, அந்த இது வந்துரும். ஐயா முதல் முறையா இப்பதாங்க ஐயா படிக்கிறேன். டாக்டர் சொல்லிட்டாருமா, நீங்க அதே மாதிரி தொடர்ந்து போட்டுனே வாங்க, சரியா போயிடும் உங்களுக்கு. சரியா? நன்றிங்க. அம்மா உங்களுக்கு முதல் பாட்டு அருமையான பாட்டுமா. சிவாப்பா நன்றி. மிக்க மகிழ்ச்சி. டாக்டர் சொன்ன மாதிரி சாப்பிடறதுக்கு முன்னாடி இதை பயிற்சி பண்ணுங்க. 3 வேளைங்களா ஐயா? சாப்பிடறதுக்கு முன்னாடி பின்னாடிங்களா ஐயா கார்த்திகேயன் ஐயா? ஐயா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு படிச்சாலே போதும். ரொம்ப மகிழ்ச்சிங்க. எங்களுக்கெல்லாம் மருத்துவர் நீங்க தான். நன்றிங்க. நன்றி. வாங்க சித்ராமா கவனிச்சிட்டு இருங்க. அடுத்து வாங்க செண்பகவல்லி அம்மா வாங்க. போரு ஐயா அடியரை கூப்பிட்டீங்க ஐயா. செண்பகவல்லி அம்மா போருன்னு சொன்னேனே. சரி இருங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அம்மா, வந்தவாசி அம்மா. செண்பகவல்லி அம்மா மைக் எடுத்தீங்க, எங்க போயிட்டீங்க? நான் பாடுறேன் ஐயா. போரு செண்பகவல்லி அம்மா கூப்பிட்டீங்களா? அம்மா நீங்க பாடுறதா இருந்தாலும் பாடுங்கம்மா. அம்மா அடியன் பாடிட்டேம்மா, நீங்க பாடுங்கம்மா. சரிம்மா. நாவின் மீசை அறையனோடு தமிழ் ஞான சம்பந்தன் யாவர் சிவன் அடியார்களும் அடியானடி தொண்டன் தேரு கேதாரத்தை ஊரன் உரை செய்த பாவின் தமிழ் வல்லார் பரலோக திருப்பாரே. பாவின் தமிழ் வல்லார் பரலோக திருப்பாரே. நன்றி ஐயா. நன்றி. கார்த்திகேயன் இங்க என்ன ஃபால்ட் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபால்ட்னா எல்லா ஃபால்ட்டும் இல்ல, நல்லா தான் பாடினாங்க. சொல்லு அழகா இருந்தது, நட ஓகே, நல்லா பாட்டு. எப்படி சந்தனம் நாவின் ஐயா பாடலாம் தாங்க. பாடிக்கலாம்.
நாவின் இசை அறையனோடு தமிழ் ஞான சம்பந்தன். இது வந்து முதல் வரியில ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது நாவின் இசை இப்படி பொறுமையா ஆரம்பிக்கணும், பந்தல்ல முடிச்சிடணும். தமிழ் ஞான சம்பந்தம்ல முதல் வரியில கடைசி முடிச்சிடணும். திருப்பி அடுத்த வரி யாவர் சிவன் ஆரம்பிக்கும் அது ஸ்லோவா ஆரம்பிக்கணும். யாவர் சிவன் அடியார்க்கு அடியானடி தொண்டன். இது செகண்ட் லைனோட முற்றுப்புள்ளி தொடங்கும். தொண்டன்ல முடிச்சிடணும். திருப்பியும் தேவன் ஆரம்பிக்கும், திருப்பி ஸ்லோவா ஆரம்பிக்கணுமா. தேவன் திரு கேதாரத்தை ஊரன் உரை செய்த. இது முடிச்சுக்கிட்டு திருப்பியும் பாவின் தமிழ் வரும்போது திருப்பியும் பொறுமையா ஆரம்பிக்கணும். பாவின் தமிழ் வள்ளார் பரலோக திருப்பாரியே. திருச்சிற்றம்பலம். ஏத்தி இறக்கி பாடணுன்றீங்களா? ஃபர்ஸ்ட் லைன் ஏத்தி இறக்கி பாடுங்கம்மா மீசையரையனோடு தமிழ் ஞான சம்பந்தன். யாவர் சிவன் அடியார்களுக்கு அடியான் அடி தொண்டன். தேவன் திரு கேதாரத்தை ஊரன் உரை செய்த. பாவின் தமிழ் வல்லார் பரலோக திருப்பாரே. வந்ததுங்களா? வரல. ஓகேம்மா. நட உங்களது சரித்தம்மா. தம்பி வந்து நின்னு நிதானமா கொஞ்சம் பாட சொன்னாரு. நீங்க எப்போ அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க. நம்ம முற்றோதல பாடுற மாதிரி என்ன பண்ணிட்டீங்க? ஸ்லோவா தான் பாடினேன் ஐயா. முற்றோதலாம் கொஞ்சம் ஃபாஸ்டா. நாவின் மிசை அறையனோடு சரிங்க ஐயா. இருங்க வருவார், டாக்டர் வருவார். சார் சொல்லுங்க சார். முதல்ல அந்த ஒரே இப்ப நாவின் மீசை அறையனோடு தமிழ் ஞான சம்பந்தன் எதோட முடிக்கிறோமோ திருப்பி அதுலயே ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு போறோமா. ஆனா முதல் வரி முடியும் போது அது முடிஞ்சிட்டு திருப்பி 2வது வரையும் அது புதுசா ஆரம்பிக்கணும், 3வது வரை அது புதுசா ஆரம்பிக்கணும், ஒவ்வொரு வரையும் புதுசா ஆரம்பிக்கணும், அதே லைன்ல புதுசா ஆரம்பிக்கணுமா. அதுலயே கொண்டு வரக்கூடாதுமா அந்த நம்ம நட்டப்பாடியை பொறுத்த வரைக்கும். அவ்வளவுதான். சரி அப்படி அதே தானாதாம்மா. அப்படி விட்டுறணும். திருப்பி ஆரம்பிக்கும் போது அதே தானானதான். இது 2வது ஸ்டான்ஸ். 3வது அதேதான். 3வது ஸ்டான்ஸ் அப்படின்னா அதேதான். திருப்பியும் 4வது ஆரம்பிக்கும் போது இருப்பாரே. 4வது ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண போறோம்? தானா போட்டுட்டு அப்புறம் லோகத்து இருப்பாரே முடிக்க போறோம். அவ்வளவுதான். இப்ப 4 நாவின் யாவர் தேவன் பாவின். இப்ப எல்லாம் இது ஆரம்பிக்கும் போது எல்லாமே ஒரே தானானதான், அதே தான். அதுல முடிக்கும் போது லோக திருப்பாரே அப்படின்னு நம்ம இழுக்க போறோம். அவ்வளவுதான். சரிங்க, நன்றி. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. பரலோக திருப்பாரேன்னு முடிக்கிறோம். தம்பி இப்போ எப்படி இப்போ அடுத்த பதிகத்துக்கு போயிடலாமா இல்ல இதே பதிகத்தை அன்பர்ல பாட சொல்லலாமா? ஐயா போதுங்க. அந்த இது மட்டும் அந்த சந்த வரிசை மட்டும் என்ன சொல்லிருங்க நீங்க ஒரு தடவை. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அடியார் பெருமக்களுக்கு தம்பி நினைவூட்ட சொல்றாரு. 8:58 பதிகம் நம்ம எல்லாம் பாடி முடிச்சிட்டோம். தம்பி ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி முடிச்சிடலாமா? ஓகேங்க. அந்த இது ஐயா இந்த ஒரு சின்ன குறிப்புங்கய்யா. நம்ம நட்டப்பாடை நீங்க சொன்ன சந்த வரிசை எல்லாராலையும் தொடங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப முதல் சமயம்னால எடுக்கிறதுக்கு அந்த முதல் லைன் ஆரம்பிச்சா திருப்பி அதுலயே ஆரம்பிப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் லைன்லயே அதோட ராகம் முடிஞ்சிடும். திருப்பி செகண்ட்ல ஆரம்பிக்கும், புதுசா ஆரம்பிக்கும். இப்ப நம்ம 8ஆம் திருமுறை எடுத்தா தெள்ளையனம் அப்படின்னு பாட்டு இருக்குங்க. அதுல 8ஆம் திருமுறையில தெள்ளையனம் கொட்டாமாவா?
ஆமாங்கய்யா. அதுல எப்படி ஆரம்பிப்போம்னா, திருமாலும் பன்றியாய் செஞ்சுணரா திருவடியே உருநாமம் உணர்வறிவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலாயிர திருநாமம் பாடி நாம் தெள்ளேனோ கொட்டாமோ. இப்படி இது நட்டப்பாடை நாம் பாடுவோங்க. அதே மாதிரி எல்லாமே ஸ்லோவா ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டுங்க. அதாங்க. எஸ் எஸ். இப்போ 8ஆம் திருமுறை சொல்லுங்க. இப்போ அடுத்த நம்ம அதுக்கு போயிடலாமா, இல்ல 7ஆம் திருமுறையில 8ஆம் திருமுறை போயிடலாமா? எட்டாவது திருமணம் வேணாங்க, இதுலயே பேலன்ஸ் இருக்குங்க. சீர் பற்பதெல்லாம் கேள்வி. சரி, ஆமா ஆமா. சரிங்க. அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம 1 மணி நேரம் கடந்துட்டோம். இன்னும் யாராவது பாடணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் உங்களுக்காக நீட்டிக்கலாம். யாருங்க? வாங்க, பண்ணசேரி வாங்க. வாழ்வாவது மாயம். இது கடந்த வகுப்பு நீங்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. ஆமா, இந்த அந்த அதேதான். அதேதான். அதே இது 4 அந்த வரிகளை பாடி காமிங்க பார்க்கலாம். சரி. வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம். வாழ்போவது பிறவி கடல் பசினோ செய்த பரிதார். வாழ்போவது பிறவி கடல் பசினோ செய்த பரிதார். தாழாதரம் செய்மிந்தடங் கண்ணான் மலரோனும். தாழாதரம் செய்மிந்தடங் கண்ணான் மலரோனும். கீழேலுற நின்றான் திரு கேதாரமே நீரே. கீழேலுற நின்றான் திரு கேதாரமே நீரே. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். கார்த்திகேயன் தம்பி தாளத்தோட வந்திருக்காரு ஐயா. ஐயா அருமையா ரூபக தாளங்கய்யா. ஓஹோ, ரூபக தாளம். அப்ப நம்ம பாடினது என்ன தாளம் தம்பி? ஆதி தாளமா? ஐயா நம்மளும் ரூபகளை தான் பாடினாங்கய்யா. வாழ்வாவது. ஆமாங்க, ஸ்லோவா பாடணும். இதை தாளத்தோட பாடுறாங்க, அவ்வளவுதாங்க. ஓஹோ, தாளம் கணக்கு அப்படிதானே? ஆமாங்க. அப்போ கணக்கு இல்லாத நம்ம பாடிட்டோம். ஒரு வரிசை, ஒரு சொல்லை, ஒரு சந்தத்தை நம்ம கணக்கோட பாடணுன்றது ஐயா நம்மளுக்கு பாட சொல்லி கொடுத்தாங்க. அப்ப தாளம் இல்லாத ஒரு பாடல் முழு நிறைவடையாதுன்றதுல இப்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. நின்னு நிதானமா. ஐயா தாளம் இப்போ கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தாளம் முடிச்ச பிறகு எடுக்கணும். அதெல்லாம் தாளம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். நீங்க இப்படியே அவர் சொல்றதே பாருங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நல்லதுங்க ஐயா. ஏன்னா புதுசா கத்துறவங்களுக்கு உடனே தாளம் வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு ஸ்கேல்ல கொண்டு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஏதோ பாடி பயிற்சி பண்றதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஆனா நீங்க அருமையா பாடி காமிச்சீங்க ஐயா. அந்த தாளத்தோட தொடையில தட்டி நீங்க என்ன பண்ணிட்டீங்க? எக்ஸலண்டா பண்ணி கொடுத்தீங்க. நீங்க இப்போ பாட சொல்ல நீங்களும் கூட சேர்ந்து அந்த லைன் பாடினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தானாவே வந்துடும். அந்த லைனே திருப்பி பாடினீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பட சொல்ல அந்த லைன் தானா உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பா. வாழ்வாவது மாயம் ஏது மண்ணாவது திண்ணம். அப்படியே நீங்க பாடினீங்கன்னா அந்த அந்த ராகம் உங்களுக்கு தானா அதுல சேர்ந்துடும். அதான் சொல்லி கொடுக்குறது, குருகுலத்துல சொல்லி கொடுக்குறது. பின்பாட்டு நம்ம கூட கொஞ்சம் பாடினா வந்துடும். கண்டிப்பா. வாழ்வாவது மாயம் ஏது மண்ணாவது திண்ணம். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம். ஆழ்போவது பிறவி கடல் பசிநோய் செய்த பரிதான். தாழாதரம் செய்மின் தட
கடம் கண்ணான் மலரோனும் கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரம் நீரே. ஒரே மாதிரி பாடுறீங்களா? அந்த ஒரே மாதிரி பாடணும். முதல் அடி வந்து இப்போ பாடின மாதிரியே பாடிட்டு 2வது அடி மட்டும் கொஞ்சம் ஏத்தணும். பாழ்போவது பிறவி பாழ்போவது பிறவி கடல் இழுக்கணுமையா? அந்த 2வது வரி வந்து இழுக்கணும்ன்றீங்களா? கொஞ்சம் அப்படியே மேல ஏத்தணும் ராகத்தை. பாழ்போவது ராக ஏத்தணும். முதல் லைன் வந்து மாயம் பிறவி கடல். 2வது வரி மட்டும் மேல ஏத்தி போயிட்டு இறக்கிட்டீங்கன்னா 3வது இறக்கத்துல வந்துடும். திருப்பி 4 ஏத்தணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். 4 பாட்டுக்கும் 2வது வரி மட்டும் ஏறணும், 3வது வரி திருப்பி குறைஞ்சிடணும், திருப்பி 4வது வரி அதிகமாயிடுங்க. 2 4 மட்டும் அதிகமாகணுங்க. மிச்சம் 1 3 கம்மி ஸ்லோல இவ்வளவு நோட்ஸ். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைய நிகழ்ச்சியில வந்து அந்த முதல் லைன் இப்ப சந்த வரிசையில பார்க்கும்போது நம்ம முதல்ல எளிமையா எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுக்காக தானா தானா நன தானா தன தானா நன சந்த முறையில சொல்லி கொடுத்தோம். ஐயா வந்து தாளம் போட்டு அதை அழகா நின்று நிதானமா பாடி காமிச்சாரு. இது ஒரு கணக்குக்குள்ள வருது. இது கணக்குக்கு அப்பாற்பட்டு நிக்க நினைக்கிற சந்த வரிசை. ஏன்னா கொஞ்சம் தாளத்தோட தானா போட்டு எளிமையா எல்லாருக்கும் போய் சேரணுங்க சொல்லி கொடுத்தாங்க ஐயா. நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. அம்மா இருங்கம்மா 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 லலிதம்மா இருங்க. கார்த்திகேயன் தம்பி என்ன செய்யலாம், முடிச்சிடலாமா? ஐயா சீர் பற்பதற்கு அது ஒன்று படிச்சிடலாங்க. எதுங்க? 7ல 80வது 80ங்கய்யா. 7ல 80ஆ? சரிங்க. ஆமாங்கய்யா. கேதீச்சராங்கய்யா. ஏழாம் திருமுறையில 80 எடுத்து வச்சுங்க. பாடாதவங்க பாடுறதுக்கு வசதியா இருக்கும். திருக்கேதீச்சுரம் 7ஆம் திருமுறையில 80வது. தம்பி நத்தார் படை தானே? அந்த பையன் தாங்க. கேதா ஆரம்பிச்சு கேதீர்ச்சி முடிச்சிடலாங்க. ஆஹா, சிவா திருச்சிற்றம்பலம். நத்தார்படை ஞானான் பசுவேரி நனை கவுள்வாய். பாடுங்க தம்பி. சிற்றம்பலம். நத்தார் புடை ஞானன் பசு ஏரி நனை கவுள்வாய் மத்தம் மத யானை உரி போர்த்த மழுவாளன் பத்தாகிய தொண்டர் தொழுபாலாவியன் கரைமேற் செத்தாரெழும் பணிவாரன்றி கேரி சரத்தானே. செத்தாரெழும் பணிவாரன்றி கேரி சரத்தானே. இது இப்படி படிக்கலாங்க. இல்ல நீங்க பாராயணம் கூட பண்ணலாங்க. நீங்க சொன்ன சந்த வரிசையிலே பாராயணம் பண்ணிடலாம் இல்லையா? ஆமா, இது வந்து நின்று நிதானமா ஐயா மாதிரி பனசை ஐயா மாதிரி தாளம் போட்டும் பாடலாம். தம்பி சொன்ன மாதிரி இந்த பண்ணோட நின்று நிதானமா கொஞ்சம் எடுத்தும் பாடலாம். அது மணவாளன் வருது, மழவாளன்றாரு தம்பி. அப்புறம் படைன்னு போட்டுக்குது, புடைன்னு படிச்சுக்கிறாங்க. நத்தார் புடைன்னு. நத்தார் படையா புடையா? படைங்கய்யா, படை. நத்தார் படை. நத்தார் படை பணிவான் திருன்னு படிக்கணும். ஆமா ஆமா, சரிங்க.
நத்தார் படைங்கய்யா. ஐயா புடைதாங்க இருக்கு. நத்தார் புடை ஞானன் புஸ்தகங்க இருக்குங்க. இதுல இது சைவன்.org-லயா? ஆமாங்க. நீங்க எதைங்க பாக்குறீங்க? நாங்க வந்து தருமை ஆதன வெளியிட்டதை பாக்குறோம். அது இது தெரியாது. இதுல புடைதாங்க இருக்கு. சரி சரிங்க சரிங்க சரிங்க. புரி போர்த்த மணவாளன் போட்டுக்குது. நீங்க கூட மழவாளன் சொன்னீங்க. புரி போர்த்த மணவாளன். ஐயா மழுவாளன். மழுவாளன். இங்க மணவாளன் போட்டிருக்கு. சிவா சிவா. ஆமா இங்க போர்த்த மணவாளன் போட்டிருக்கு. ஆமா சிவா சரி சரி. ஆமா புத்தகத்துல அப்படிதாங்க ஐயா இருக்கு. இதுல புத்தகத்துல மணவாளன் தான் ஐயா இருக்கு. மணவாளன் தான் இருக்கு. ஆமா சரிங்க. ஆமாங்க ஐயா. இப்போ புத்தகத்துல ஒண்ணு இல்லைங்க, அன்பர்களுக்கு வணக்கம். அதே சந்தம் தாங்க. வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் அப்படி பாடணும் இல்லையா? கடந்த முறையில அதே மாதிரிதான். நத்தார் படை ஞானன் பசுவேரின் நனை கவுள்வாய் மத்தம் மதம் யானை உரி போர்த்தா மணவாளன் பத்தாகிய தொண்டர் தொழு பாலாவியின் கரைமேல் செத்தாரெலும் பணிவான் திருக்கேதீச்சரத்தானே. இந்த மாதிரி நீங்க பாடுறது தான் வந்து நீங்க இப்ப யாருன்னா பாடாதவங்க இருந்ததுன்னா வந்துங்க பதிவு பண்ணிட்டு போங்க. வாங்க பாடுங்க வாங்க. தனலட்சுமி ஐயா நான் பாட்டோமா? இருங்கம்மா. சொக்கமா நம்ம பாடிட்டோமா? தனலட்சுமம்மா பாடிட்டோம். வயசானவங்க. பாடிட்டுங்களா? பாடிட்டோமா. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? பாட்டே படிங்க. வாழ்வாவது மாயம் இது அது இல்ல. ஆமா 7ஆம் திருமுறை 80. 7ஆம் திருமுறை 80 வந்துட்டோம் நம்ம. 80ங்களா? நீங்க எடுத்து வைங்க. அது தனலட்சுமி படிச்சிருவாங்க. எடுத்துட்டீங்களா? இது வருதுங்களா ஐயா? திரு ஆமாத்தூர் வருதுங்க ஐயா. திரு கேதீச்சரம். இதுல 80 ஆமாத்தூர் வருது. சிவபெருமானே. கேதீச்சரம் எடுத்துக்குமா. அதே திரு கேதீச்சரம் எடுத்துக்க. நட்டப்பாடை. சரிங்க நத்தார் ஐயா வருது. இது ராமேஸ்வரத்துலதான் ஐயா வந்துக்குது. என் புக்ல 87ல வந்திருக்கு. திரு கேதீச்சரமா? ஆமா. நீங்க பாடுற பாட்டு வந்து 87ல திரு ராமேஸ்வரம் தான் வந்திருக்கு. முதல்ல வந்து இல்லப்பா இதுல அது மாதிரிதான்ப்பா வந்திருக்கு. சரிம்மா. திரு கேதீச்சரம் எடுத்துக்கமா. திரு கேதீச்சரம். ஆமாத்தூர் வந்து 45வது பதிகம்மா. கேதீச்சரம் பார்த்து எடுத்துக்கோங்கம்மா. நட்டப்பாடையில கேதீச்சரம் பார்த்து எடுத்துக்கோங்கம்மா. ஒரே படுதான். சரி சொக்கமல்லம்மா பாடிடுங்க. திரு கேதீச்சரம் நத்தார் படை. மாறி மாறி இருக்குது புக்ல. சரிம்மா சரிம்மா. அப்ப விட்டுருங்கம்மா. நீங்க தனலட்சுமி வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. நத்தார் படை ஞானன் பசியேரின் கவுள்வாய் மத்தம் மத யானை உரி போர்த்த மணவாளன் பத்தாகிய தொண்டர் தொழுபாலாவியின் கரைமேல் செத்தார் எலும்பணிவான் திருக்கேதி சரத்தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நீங்க பாருங்க. சரி கார்த்திகேயன், இப்ப அம்மா என்ன பண்ணாங்க சொல்லுங்க ஐயா. அவங்க இழுத்துட்டு ஒரே ராகத்திலே பாடிட்டாங்க எல்லாத்தையும். 4 வரையும் ஒரே ராகத்திலே பாடிட்டாங்க. மறுபடியும் பாட்டுங்களாங்க? ஆமா இருங்கம்மா. தனலட்சுமி நீங்க என்ன பண்ணீங்கன்றது தம்பி சொல்றாரு பாருங்க. 4 நத்தார் நத்துன்னு ஆரம்பிக்கிறது, அப்புறம் மத்துன்னு ஆரம்பிக்குது, அப்புறம் பத்துன்னு ஆரம்பிக்குது, அப்புறம் செத்துன்னு ஆரம்பிக்குது. இப்ப இது எல்லாமே ஆரம்பிக்கும் போது அவ்வளவுதான். ரகசியமே இதுதான். ஐயா எடுத்து எடுத்துட்டேன் கேதீச்சரம். கேட்டுட்டீங்களா? இப்ப 2வது பாட்டு படிங்கம்மா. முதல்ல 2வதுங்களா? முதல்ல அவங்க படிச்சுட்டாங்க. இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு இருக்கிறோம். அந்த ட்ரீட்மெண்ட் முடிட்டு இருமா. சொக்கமல்லமா இருங்க. இதை வர
சரிங்க ஐயா சரிங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்து வந்துடுறேன். ஏன்னா பேஷண்ட் ஆயிட்டாங்கல்ல. இப்போ தனலட்சுமி சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க. உடனே மியூட் போட்டேன். இருங்க கொஞ்சம் இருங்க, நான் சொல்றேன். நட்டப்பாடு இருங்க 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 தனலட்சுமிமா இருங்கம்மா. அப்போ நத்தார்படை ஞானன் பசு வேரி நனை கவுல் வாயின்றது ஒரு லைன் ஆகவும், மத்தம் மத யானை புரி போர்த்தான் மனவாளன்றது 2வது லைன். புரியுதுங்களா? ஆமா, பிரிச்சுக்குங்க அப்படியே. அப்போ நத்தார், மத்தம், பத்தாகிய செத்தார், இதெல்லாம் வந்து ஒரு லைன். சரியா? ஆமா, ரைட். இப்போ உங்க வீட்டுல நாய் வச்சிருக்கீங்களா? இல்ல 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 பக்கத்துல வச்சிருக்கீங்களா? பக்கத்து வீட்டா இருக்கு. சரி சரி, நம்ம என்ன பண்ண முடியும், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பாடுங்க பாத்துக்கலாம். நத்தார் படை ஞானன் பசு ஏரின் நனை கவுள்வாய், மத்தம் மத யானை உரி போர்த்த மணவாளன், பத்தாகிய தொண்டர் தொழுபாலாவியின் கரைமேல் செத்தார் எழும்பணிவான் திரு ஏதீசரத்தானே. சரிங்களா? அற்புதம் அற்புதம். கார்த்திகேயன், இதுல என்ன சொல்லுங்க? படிச்சிட்டாங்க, அழகா படிச்சிட்டாங்க. டாக்டர் சொல்லுங்க. ஓகேங்க. போக ஐயா எப்படி இருக்குங்க ஐயா? ஆமா கேக்க நல்லா இருக்குமா? அந்த ஆமா, அந்த செகண்ட் லைன் மட்டும் கொஞ்சம் அதிகமா கொண்டா நல்லா இருக்குமா? இன்னும் மொத்தத கரெக்டா தான் இருக்கு. நத்தார்படை ஞானன் பசுவேரின் நனை கவல்வாய், மத்தம் மத யானை உரி போர்த்த மணவாளன். ஐயா பாடுற மாதிரி நம்மள பாட முடியாது, ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சவரையும் பாடுறோம், அவ்வளவுதான். சரிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி. சிவா, நல்ல சிவமா, நீங்க பாடின இதுல முதல்ல பாடும்போது பத்தாகிய வேற மாதிரி பாடினீங்க. இப்ப அழகா என்ன பண்ணிட்டீங்க, ராகமா கொண்டு வந்துட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. பயிற்சி எடுங்க. டாக்டர் சொன்ன மாதிரி காலையில மாலையிலயும் நீங்க மாத்திரை போட்டுங்க. சரியா? நன்றிங்க சார். பயிற்சி எடுங்க. தம்பி, எந்த வேலையில பயிற்சி எடுக்கணும் சொல்லுங்க தம்பி. எந்த வேலையில எடுக்கணுங்க சிவா? மைக் எடுக்க மாட்டாப்லையே, டக்குன்னு எடுத்தா தானே. கார்த்திகேயன் ஐயா சொல்லுப்பா, கேக்குதாங்க? பயிற்சி எடுக்க சொல்லுங்க. 4 பொழுதுமே காலை மாலை நண்பகல் கடையை 4 பொழுதுமே. சரி சிவா, சரி சிவா. உங்களுக்கு 4 பொழுதும் பாடுவீங்களா? அதாவது வந்து எப்பெல்லாம் விருப்பம் இருக்கோ அப்பெல்லாம் வந்து நட்டப்பாடை எடுத்து பாடுங்க. இந்த நட்டப்பாடையை பாடினா என்ன நோய் தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவரே சில விஷயங்கள் சொல்லி தருவாரு. அப்புறம் நம்ம பார்க்கலாம். சரியா? சரி சார். நன்றிங்க சார். மீட் போட்டுங்க. பயமா இருக்குது, நீங்க மைக் எடுத்தாலே பயமா இருக்கு. மீட் போடுங்க. ஏன் சிவா பயமா இருக்கு? பக்கத்துல தொலைக்குது இல்ல, அதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. பைரவர் அவரு. மீட் போடுங்க. ரைட். வேற யாருங்க இருக்கீங்க? வேற யாருன்னா பாட வேணும்னா, என்ன பாடாம விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? சொப்பமாலம்மா, ஐயா ஞான அம்மா இருக்காங்க பாருங்க ஐயா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. ஏன்னா அவங்க ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தாங்க, மைக் எடுத்து எனக்கு கொடுக்க சொல்லுங்கன்னு. அப்படியா? அம்மா பாடுறீங்களாம்மா? சுகமலம்மா பாடுறீங்களா? செகண்ட் பாடுங்க. செகண்ட் பாட்டு பாடுங்க. சரிங்க. அடுத்த பாட்டு. தொடுவார் பொடி நீந்து நலத்தொண்ட பிறை கேளும், கடமார் களியானை உரி அணிந்த கரை கண்டன், படையேறிடை மடவாளோடு பாலின் கரை மேல் இடமா உரைகின்றான் திருகேதி தரத்தானே. எப்படி ஆகுது தம்பி கார்த்திகேயன்? இது வந்து முற்றுவதலுக்கு போய் அடிமை ஆயிட்டாங்க, வேற ஒண்ணு இல்லை. நாங்களும் அப்படிதான் அடிமை ஆயிட்டோம். இந்த முற்றுவதலுக்கு போறவங்க எல்லாருமே இந்த திருவாசகம் பாடி 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 இப்படிதான் வரும். அந்த பாலாவியின் கரைமேல். ஐயா அழகா தெரியுது. சொகமாலாமா இருங்க, அவன் தம்பி பேசிட்டான். சொல்லுப்பா. ஐயா அழகா தெரியுதுங்க முற்றுவதல், இவங்க எல்லாம் அழகா எடுத்து கொடுக்குதுங்க. ஆமா, அந்த கடைசி அந்த முதல் பாடிட்டு 2வது பாடிட்டு 3வது மட்டும் மாத்துறாங்க பாருங்களேன். அந்த 3வது ஆமா, அந்த 3வது மாத்தும் போது இவங்க எல்லாம் வந்து திருமுதல் முற்றுவதல் கேஸ் இதெல்லாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண வேண்டியதான்.
அப்போ இது என்னன்னா அதே ராகத்தை முதல் இது, ரெண்டாவது இது, மூணாவது இது, நாலாவது இதுவும் கொண்டாண்டாங்கன்னா அவங்க வந்து நார்மலா இருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து இவங்களுக்கு அந்த பயிற்சி என்னன்னா அந்த 8ஆம் திருமுறையை பாடி 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 சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடலை பாடி 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 அந்த திருவாசகத்தை பாடி 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 இந்த கட்டம் என்ன ஆகி போச்சுன்னா உள்ள அப்படியே பதிஞ்சு போச்சு. படிஞ்சு போனதுனால இதே ராகம் தான் அப்புறம் பாலா அந்த பாலாவின்னு ஆரம்பிக்கும் போது வேற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். அப்பவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நல்லதுமா, நன்றிமா. சொக்கமல்லம்மா நல்லா பாடுங்க. சரிங்க ஐயா, சரிங்க. அற்புதம் 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 அற்புதம். ஐயா முற்றுவதல் இருக்குது ஐயா, சுந்தரர். அம்மா நாளைக்கு சுந்தரர் முற்றுவதல் இருக்குது ஐயா. அதாம்மா தெரியுமா? எங்கம்மா இதுலயா? முத்தீஸ்வரன். நாளைக்கு சுவாதியா? ஆமாங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி, மிக்க மகிழ்ச்சி. வாங்க கார்த்திகேயன், ஏதாவது பேசுறேன் சொல்லுங்க. இல்லைங்கய்யா சிவ சிவா, அந்த போவோ பட அந்த திருவாசகத்துல முத்தெல்லம் அப்ப இதுதான் எப்படிதாங்க பாடுவாங்க? தெள்ளையனம் அந்த பதிகத்தை பாடுவாங்க. நிறைய பத்து இருக்கு அதுல, அடைக்கல பத்துல இருந்து நிறைய பத்துல அது ஒரு 10 என்ன பண்ணுவாங்க, இப்படிதான் இழுத்து என்ன பண்ணுவாங்க பாடுவாங்க. சுடுவார் மாத்திரை வந்து ஆமா ஐயா மாத்திரை வந்து காலையே போன்றிலங்கும் மேனி கடும் பகலின் வேலையே போன்றிலங்கும் வெந்நீர் மாலையின் தங்குருவே போடும் சடைக்கட்சி மற்றவருக்கு வீங்கருள போடும் இடரு 4 புழு சாப்பிடலாங்க மாத்திரைய. ஓ, இந்த பாடல் இருக்குன்னு போய் தேடி எடுத்தியா? சிவ சிவா. முதல்வர் ஞாபகம் இருக்குங்கய்யா, அது முதல்வர் ஞாபகம் இருக்கு, செகண்ட் அடுத்தவரை ஞாபகம் இல்லைங்கய்யா. அது ஒரு பிரச்சனையா போகுது. கண்டிப்பா. இப்ப வந்து இது இப்ப தனலட்சுமி அம்மாவுக்கு எப்ப மாத்திரை போடணும்னு கொடுத்தீங்க இப்போ? எல்லாருக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே தான். 4 வேளையும் பாடி பயிற்சி செய்ய சொல்றாப்புல தம்பி. சரிங்க, நம்ம நட்டப்பாடையை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழியா பார்த்துட்டு வரோம். அதுல வந்து வாழ்வாவது இது மாயம் இது மண்ணாவது திண்ணம்னு ஆரம்பிச்சு 2வது பதிகத்துக்கு வந்திருக்கிறோம். அதுல 2வது பாட்டு சுடுவார் பொடி நீருந்தால அது அம்மா பாடி காமிச்சாங்க. அது அவங்க முறையில அழகா பாடினாங்க. அதே நடை தான். நடை சில பேருக்கு மாறுபடும், சில பேருக்கு வேக நடையா இருக்கும், சில பேருக்கு மெதுவான நடையா இருக்கும். தம்பி மெதுவா பாடினா அந்த நட்டப்பாடையை வந்து கேப்சர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம மெதுவா பாடிப்போம். இன்னும் நீங்க அட்வான்ஸா போனோம்னா இப்போ பனசை அரிய வந்து பாடினாரு பார்த்தீங்களா? அது தாளம். தாளம் கூட்டின பிறகு உங்களுக்கு எங்க பிரேக் பண்ணணும் ஒரு அளவு வரும். அதை கூட்டுறது, குறைக்கிறது, மெருகேத்துறதெல்லாம் உச்சபட்சமான விஷயம். நம்ம வந்து அடிப்படை பால பாடத்துல இருக்கிறோம். அதனால இந்த அப்படின்ற தானானா போட்டு முதல்ல பாட கத்துக்குவோம். அதுக்கப்புறம் அடுத்த முறையில் நம்ம போகும்போது அட்வான்ஸா போகும்போது நேர்ல பார்க்கும்போதோ இல்ல வரிசையில பார்க்கும்போதோ ஏதோ ஒரு விஷயத்துல கூகுள் மீட்லயோ நம்ம வந்து லைவ்ல பார்க்கும்போது இந்த தாளம் போடுறத கத்துக்கலாம். சரியா? இப்போதைக்கு மட்டும் அந்த 3வது பாட்டு யாருன்னா பாட வரீங்களா? வாங்க மாலதி அம்மா பாடிடுங்கம்மா. பாட்டுமாங்க சிவனமையா. பாடுங்கம்மா. அங்கம் மொழி அன்னாரவர் அமரு தொழுதேத்த வங்கம் மலிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பங்கம் செய்த பிறை சூடினன் பாலாவியின் கரைமேல் செங்கண்ணரவசைத்தான் திருகேதீச்சரத்தானே. சிவா. நன்றிங்க, நன்றிங்கம்மா. தம்பி கார்த்திகேயன். ஐயா அருமையா இருக்குங்க ஐயா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். வேற எத்தனாவது பாடலுங்க ஐயா? மல்லிகாமா பேசுறேங்க ஐயா, திருச்சிற்றம்பலங்க ஐயா. வாங்கம்மா 4வது பாட்டு படிக்குமா, சீக்கிரம் டைம் இல்லம்மா வாங்க. எத்தனாவது சுந்தரது எத்தனாவதுங்க ஐயா? 780மா, எடுத்து வச்சுங்க, டக்குன்னு எடுத்து வச்சுங்க. சரி, அடுத்தது படிக்கிறேங்க ஐயா, அடுத்தது படி. சிவா திருச்சிட்டம்பலம். வாங்க, வேற யாராவது படிக்க வரீங்களா? வாங்க முனுசாமி ஐயா படிங்க வாங்க. பாடுறீங்களா? பாடுங்க. தப்பு ஒண்ணும் கிடையாது. படிங்க ஐயா. கரிய கரை கண்டன் கண்மேல் ஒரு கண்ணான். கரிய கரை கண்டன் நல்ல கண்மேல் ஒரு கண்ணான். வரிய சிறை வண்டு யார் நடுவில் விட்டுட்டேன். கரிய கரை கண்டன் நல்ல கண்மேல் ஒரு கண்ணான்.
வறிய சிறை வண்டு யாழ் செய்யும் மாதோட்ட நன்னகருள் பரிய திரை எரிய ஒரு பாலாவியின் கரமே தெரியும் மறை வல்லான் திரு கேதி ஜரதானே. சிவாய நன்றி நன்றி. பரிய திரை எறிவாரு பரிய திரு எரியா வரும் பாலாவியின் கரை மேல் தெரியும் மறை வல்லான் திரு கேதி சரத்தானே. நன்றிங்கய்யா, அற்புதம் அற்புதம். வேற யாருன்னா வரீங்களாமா? அடுத்த பாடல். ஐயா வாங்கம்மா லலிதாம்மா, நீங்க பாடுங்க. அங்கத்துரு நோயில் அடியா மேல் ஒழித்தருளி வங்கம் மலிகின்ற கடல் மாந்தோட் நன்னகரில் பங்கங் செய்த மடவாளோடு பாலாவிய கரைமேல் தெங்கு அம்பொழில் சூழ்ந்த திரு கேதி சரத்தானே. எப்படி ஐயா இருக்கு? நல்லா இருக்கு. அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. டியூன் பிடிச்சிங்க. வேற யாராவது? அடுத்து தம்பி மல்லிகாமா படிக்கட்டுங்களா? வாங்கம்மா, படிங்கம்மா. நன்றிங்க ஐயா. 6வது பாடல் தாங்க ஐயா. ஆமாம்மா. நன்றிங்க ஐயா. வெய்ய வினையாய அடிவார் மேல் ஒளிதருளே வையம் அழிகின்ற கடல் மாந்தோட் நன்னகரேர் மையேறிய மடவாளொடும் பலவாய் வினை கரை மேல் செய்ய சடை முடியான் இருக்கும் கேதி சரத்தானே. கொஞ்சம் திக்குதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஒண்ணு இல்லம்மா, ராகம் உங்களுக்கு வந்துருச்சு. சொல்லுல மாட்டிக்கிட்டீங்க, வேற ஒண்ணு இல்ல. ஐயா ஃபர்ஸ்ட். நன்றிங்க ஐயா. ரைட். வெய்ய அது ஒண்ணு இல்ல, தமிழ்ல தடுமாற்றம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஆமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அழகா பாட்டு, ராகம் உங்களுக்கு வந்துருச்சு. அதை நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணாலே போதும். சரியா? வேற யாருங்க? அடியார் பெருமக்கள் 9:30 வரல டைம். ஏன்னா நம்ம 1 மணி நேரம் நிகழ்ச்சி இது. எல்லாரும் பாடணுன்றதுக்காக நம்ம அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டோம். சரி, அடுத்து வேற யாராவது இதே ராகத்துல பாடி காமிக்கிறீங்களா? வாங்க குருநாதர், அடுத்து எல்லாம் பாடி காமிச்சிருங்க நீங்களே. இல்லைன்னா அடுத்த வகுப்புல பாத்துக்கலாங்க, அடுத்த சந்திப்புல பாத்துக்கலாங்க. சரிங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். 7வது பாட்டுல இருந்து நம்ம பாட வேண்டியிருக்கோம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் புதன்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு பன்னிசை பயில்வோம் என்கிற நிகழ்ச்சியின் கீழாக, தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு பன்னிசை நம்மோடு பகிர்ந்து சொல்லித் தருவதற்காக ஆசிரியராக வந்திருக்கக்கூடிய தம்பி சிவக்கொழுந்து, கல்லூரிக்கு செல்லக்கூடிய கலைக்கல்லூரி செல்லக்கூடிய தம்பி கார்த்திகனுடைய பிரபோதங்களையும் மனமொழி மைகளாலே வணங்கி நம்ம நிகழ்ச்சி இதை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு முறை நம்ம நிகழ்ச்சிக்கு வருவதை விட அத்தனை உள்ளங்களுடைய அடியாருடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சி இதை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த புதன்கிழமை பன்னிசை பயில்வோம் என்கிற நிகழ்ச்சி சந்திப்போம் என்று கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.